எல்லாமே அசட் அலோகேஷன் கரெக்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் நிறைய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ 5 to 7% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல முன்னாடியே அசெட் அலோகேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா, இவங்க இந்த ஃபால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். இப்ப கோல்ட்ல அவங்க அதிகமா வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த சமயம் கோல்டு கொஞ்சம் விழுகாம இருக்கு. ஸோ கோல்ட்லேருந்து எடுத்து நீங்கள் ஈக்விட்டி சீப்பராக இருக்கும்போது நீங்கள் ஈக்விட்டியில் வாங்கலாம். ஸோ அசெட் அலோகேஷன் எல்லா சமயத்துலையும் அவங்க கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ எந்த இடத்துல அசெட் அலோகேஷன் கூடியிருதோ அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எந்த அசெட்டில் நம்ம இன்னும் ரொம்ப வாங்கலையோ அந்த அசெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு அசெட் அலோகேஷன் இருந்தால் நம்ம ஒரு அசெட் கண்டிப்பாக விழுகாமல் இருக்கும். எல்லா அசெட்டும் ஒரே சமயம் விழுகாது. ஸோ நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்போம். நம்ம இப்போ நமக்கு ஈக்விட்டியில் நமக்கு போட்டால் நல்ல டைம் இப்போ, ஆனால் ஈக்விட்டியில் நம்ம எல்லாமே ஈக்விட்டியில் வச்சுருந்தோம்னா நம்மளால விற்க முடியாது. அதனால நம்ம கோல்டு வச்சுருந்தோம்னா கோல்டை விற்று நம்ம ஈக்விட்டி வாங்கலாம். அசெட் அலோகேஷனோட இம்பார்ட்டன்ஸே அதுதானே. நம்ம எல்லா அசெட்டையும் நம்ம ஒரு அளவுக்கு வச்சுருந்தோம்னா நம்ம பாதிப்பு நமக்கு மொத்தமாக நம்ம மேலே இருக்காது. நமக்கு ஒரு நம்ம ரிஸ்க் பல அசெட்ஸில் பிரிஞ்சிடும். ஈக்விட்டிலே சில ஏரியாஸ் ஓரளவுக்கு சீப்பராக இருக்கக்கூடிய அசெட்ஸில் இருந்தீங்கன்னா, சீப்பராக இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப இறங்கியிருக்காது. இப்போ நீங்கள் சில செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இறங்கியிருக்கு. இந்த வார் யாரையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. பட் நம்ம எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் இருக்கும்போது நம்ம ஏதாவது இந்த மாதிரி வந்தால் கூட நம்மளால் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருந்திருக்கும் ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணியிருக்கும் போது.